சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று இங்கே நடைபெறுகிறது. உங்கள் அனைவரையும் பரபரப்பான தேர்தலுக்கு பின்னர் ரொம்ப ரிலாக்ஸ்டா இங்க எல்லாருமே நம்ம சந்திக்கிறோம். மகிழ்ச்சி. ஒரு நல்ல அரசு அமைய வேண்டும் என்ற ஒரு ஆவல் எல்லோருக்கும் இருப்பது போல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் கடந்த 10 நாட்களாக புதிய அரசு பொறுப்பேற்று நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் முதல் நாளிலே எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார். அதனால ஒரு சில விஷயங்கள்ல இஷ்யூ பேஸ்டா ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷனா, ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நாம் நமது கடமையாற்றுவோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல மாநிலத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவர் திரு குமரகுரு அவர்களும், ஊடக பிரிவு தலைவர் ரங்கநாயகுலு அவர்களும், கார்த்திக் அவர்களும், செந்தில் அவர்களும் இங்கே என்னுடன் இருக்கிறார்கள். முதல்ல நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் குறித்து சில எதிர்கட்சிகள், குறிப்பாக திரு தொல் திருமாவளவன் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாலே நடந்த ஒரு தனியார் தொலைக்காட்சி இன்டர்வியூல, நேர்காணல்ல பாரதிய ஜனதா கட்சி கடும் வீழ்ச்சியை சந்தித்து விட்டது, தமிழ்நாட்டில் 11% இருந்த ஓட்டு சதவீதம் 2.9 விழுக்காடாக குறைந்து விட்டது, அதனால எங்களுக்கு இது வெற்றி என்றெல்லாம் ரொம்ப இதுவா பேசியிருக்கிறாரு. அதே தேர்தல் ஆணையம் மாநிலம் முழுக்க கூட்டணியை பார்க்காமல் தேர்தல் ஆணையம் கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை குறிப்பிடுவது என்பது அவர்களுடைய ஆவணங்களுக்காக செய்யப்படும். அது ஸ்டேட் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் பர்சன்டேஜ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டஸ்டட் ஆவரேஜ்னு ஒன்று இருக்கு. இந்த கண்டஸ்டட் ஆவரேஜ் என்பது ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு இடங்கள்ல போட்டி போட்டது, எவ்வளவு இடங்கள்ல வென்றது, எத்தனை சதவீத வாக்குகளை பெற்றது என்பதெல்லாம் கண்டஸ்டட் ஆவரேஜ்ல வரும். ஆனால் ஏதோ திருமாவளவன் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகமும், கம்யூனிஸ்டுகளும், காங்கிரசும் ஏதோ மிகப்பெரிய சாதனையை செய்து விட்டது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி, தேர்தலுக்கு முன்னால கூட எங்களுக்கும் பிஜேபிக்கும் தான் போட்டி, இன்னும் பிஜேபியை மறக்காம பயந்துகிட்டு பிஜேபியை குறை சொல்வது, பிஜேபி மோசமாக இந்த தேர்தலை சந்தித்து விட்டது என்றெல்லாம் சொல்வது, அவர்கள் வேரோடும் வேரடி மண்ணோடும் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் ஆதாரபூர்வமாக உங்களிடத்துல விளக்குவதற்காகத்தான் முக்கியமாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில எல்லாரும் சொல்றாங்க, 2024 பாராளுமன்றத்துல வாங்கிய வாக்குகளை விட குறைவாக இந்த தேர்தலில் பாஜக மிக மோசமாக இந்த தேர்தலில் செயல்பட்டு இருக்கிறது, வாக்குகளை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நான் ரொம்ப எளிமையான வகையில இதை சொல்லணும்னு பார்க்கிறேன். அதற்கான தரவுகள் அனைத்தும் நம்ம இடத்துல இருக்கிறது. இதுல பாரதிய ஜனதா கட்சி 2024 23 இடங்கள்ல, பாராளுமன்றத்துல 23ன்னு சொன்னாக்க 138 சட்டசபை தொகுதின்னு வரும். 23 பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டது. அந்த 23 பாராளுமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை 2,50,58,270. பாரதிய ஜனதா கட்சி பெற்ற வாக்குகள் 49,18,293.
இந்த போட்டியிட்ட இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்னத்துல போட்டியிட்ட இடங்கள்ல தாமரை பெற்ற வாக்குகள், பாஜக பெற்ற வாக்குகள் 49,18,293. இதனுடைய சராசரி பார்த்தோம் என்றால் 19.62 விழுக்காடு, 19.62%. எப்பொழுதுனா 2024 பாராளுமன்ற தேர்தல். இந்த சட்டசபை தேர்தல் 2026 நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல்ல தாமரை சின்னத்துல நாம போட்டியிட்ட இடங்கள் 33, 27 பாஜகவும், மீதி 6 இடங்கள் எங்களுடைய கூட்டணி கட்சி ஜான் பாண்டியனுடைய கட்சி தமாக எல்லாம் சேர்ந்து 33 இடங்கள்ல நாங்கள் தாமரை சின்னத்துல வாக்குகளை கேட்டோம். அந்த 33 இடங்களில பதிவான மொத்த வாக்குகள் 66,03,226. பாஜக பெற்ற வாக்குகள் 14,67,024. இதனுடைய சராசரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இதனுடைய சராசரி விகிதம், சதவிகிதம், விழுக்காடு என்பது 22.22 விழுக்காடு. அதாவது 2014 விட நாங்கள் மிகவும் குறைந்து போய்விட்டோம் என்று சொல்பவர்களுக்கு பதில் 2024 19.62 இருந்தது. இன்றைக்கு இந்த தேர்தல்ல 22.22 உயர்ந்திருக்கிறது என்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. இந்த சராசரி எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஒரு கட்சி ஒரே ஒரு தொகுதியில நிக்குது, 40% வாங்கி ஜெயிச்சிருது. அதுக்காக அந்த கட்சி 40% தமிழ்நாடு பூரா வாங்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால எதற்காக, எந்த கான்டெக்ஸ்ட்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்கிறோன்றதுதான் மிக முக்கியம். அது மாதிரி பாஜக தன்னுடைய பலத்தை தமிழகத்துல அதிகரித்து வருகிறது என்பதற்கு மிக முக்கியமான உதாரணம் இது. இன்னும் சொல்ல போனால் நாம திமுகவையும் இங்கே நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா தொடர்ந்து திமுக தங்களுடைய தோல்வியை பற்றி பேசாமல் பிஜேபி போயிருச்சு, விசிக பிஜேபி போயிருச்சுன்னு சொல்றாங்க. திமுகவை பொறுத்தவரையில 2021 133 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. இப்ப 59 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அன்னைக்கு 48 விழுக்காடாக அவங்களுடைய கண்டஸ்டட் ஆவரேஜ், நான் சொன்னேன் இல்லையா, 48 விழுக்காடாக இருந்தது. இன்னைக்கு 24 விழுக்காடாக குறைந்திருக்கிறது கண்டஸ்டட் ஆவரேஜ். பிஜேபியினுடைய ஆவரேஜ் என்ன இன்னைக்கு 22.22, திமுகவினுடையது 24, 1.8% தான் பிஜேபியை விட அவங்க அதிகமா வாங்கியிருக்கிறாங்க. அதாவது திருமாவளவன் அவர்கள், திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், கம்யூனிஸ்டுகள் எல்லாம் சொல்லணும்னா, நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசினா எங்களுக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்க தெரியும். நீங்க 50% கிட்டத்தட்ட கடந்த 2021 48% இருந்தது, இப்ப 24% குறைஞ்சிருக்கிறாங்க திமுகன்றதுதான் உண்மை. அதே போல விடுதலை சிறுத்தைகளை பார்த்தோம் என்று சொன்னால் கண்டஸ்டட் ஆவரேஜ்ல அவங்க 35% இருந்து 25% குறைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் பார்த்தோம்னா 1.9% இருந்து 1.3% ஸ்டேட் ஆவரேஜ் குறைந்திருக்கிறது. காங்கிரஸ் அதே மாதிரி அவங்க 4.3 இருந்து 3.4க்கு குறைஞ்சிருக்கிறாங்க, 28 சீட்ல கண்டெஸ்ட் பண்ணி. இதையெல்லாம் ஏன் சொல்கிறோம் என்றால், தமிழ்நாட்டில் தாவேகா என்கிற ஒரு கட்சி, அந்த கட்சியை தவிர தன்னுடைய வாக்கு சதவிகிதத்தை, ஏன்னா அந்த கட்சி 108 சீட்ல ஜெயிச்சுட்டாங்க, அதிகமா ஓட்டு வாங்கியிருக்காங்க, மாற்று கருத்து. தமிழ்நாட்டிலே வழிகாட்டுதல் எல்லாம் பார்த்து இந்த அரசாங்கம் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சொன்னது போல இது எல்லோருக்கும் சமமான அரசாங்கமாக இருக்கும் என்று அவர் சொல்வது சரி என்று சொன்னால், கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாமே மக்களுக்கானதுதான். இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஒரு 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 புதிய கட்சி, புதிய ஆட்சி வந்திருக்கிறது. இதுல திமுகவிற்கு பயந்து கொண்டு, ஏன் திமுகவிற்கு பயந்து கொண்டு என்று சொல்கிறேன் என்றால், சட்டசபையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நான் எங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய தயவுல தான் நீங்க ஆட்சி புரியுறீங்க அப்படின்னு பேசியிருக்கிறார். அதை
திருமாவளவன் அவர்கள் மத ரீதியாகத்தான் திமுக கூட்டணி வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருந்தது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். நாங்கள் மதவாதம் செய்தோம், மத ரீதியாக வாக்குகளை சேகரித்தோம், இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பிரச்சனைகளை உண்டு செய்தோம் என்று இதெல்லாம் ஓபன் ஸ்டேட்மெண்ட். இப்படி சொன்னது அர்த்தம் தானே. அப்ப யாரை பார்த்து மதவாதம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் மதவாதம் செய்கிறது. அதனால இதை நாம விளக்குவதற்காக, இதை நாம தெளிவா சொல்வதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாம ஏற்பாடு செய்தோம். பாரதிய ஜனதா கட்சி உண்மையிலேயே இந்த விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு அலை என்று சொல்கிறார்கள் அவர்கள். அவர்கள் சொல்கிற அந்த அலையிலும் கூட பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வாக்குகளை தக்க வைத்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் அதிக அளவுல வாக்குகளை பெற்றிருக்கிறோம். இதுதான் ஒண்ணு. இரண்டாவது, நேற்றைய தினம் நம்முடைய தமிழக அரசுக்கு அமலாக்கத்துறை ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது. அது என்ன கடிதம்னு சொன்னா, போக்குவரத்து துறையில 2011 இருந்து 16 நடந்த ஊழல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். செந்தில் பாலாஜி அவருடைய விவகாரத்துல போக்குவரத்து துறையில கண்டக்டர், டிரைவர், கிளீனர் இவங்களுக்கான வேலை கொடுக்கிறேன் என்று மோசடி செய்த விவகாரம். அந்த வழக்குல மே 14 அன்று திரு RN ரவி அவர்களுக்கு அமலாக்கத்துறை ஒரு கடிதம் அனுப்புகிறது. அதுல செந்தில் பாலாஜி ஒரு அமைச்சராக இருந்த காரணத்தினால செக்ஷன் 218 BNSSல 218 கீழே அரசாங்கத்தினுடைய சாங்ஷன் வேணும், அவர் மீது வழக்கு தொடுவதற்கான ஒப்புதல் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். செப்டம்பர் 11, 2025 அன்று அன்றைய ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் தமிழக அரசுக்கு கடிதம் அனுப்புகிறார். இது குறித்து பரிசீலியுங்கள், நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லியும் கூட அக்டோபர் 8, 2025 அன்று அன்றைய திமுக அரசு அனுமதி மறுத்தது, சாங்ஷன் கொடுக்கல, திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இது என்னென்ன திருப்பி அனுப்புறாங்கன்னா, நேரடியாக எங்களுக்கு அனுப்பணும், ஏன் கவர்னர் மூலமா அனுப்புறாங்க, இடி அரசாங்கத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி அனுப்புறாங்க. அதன் பிறகு பிப்ரவரி 23 ஆளுநர் அமலாக்கத்துறைக்கு கடிதம் எழுதுறார். ஏன்பா நீங்க எனக்கு அனுப்புறீங்க, தமிழக அரசுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு லெட்டர் எழுதி இடி இப்போ தமிழக அரசாங்கத்திற்கு அனுப்பிட்டாங்க. இதுல மிக முக்கியமான விஷயமே, இந்த வழக்குக்கான முதல்ல புகாரை கொடுத்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த வழக்கை நீங்க இந்த புகாரை கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இதை முதலாக செய்தது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு. அதன் பிறகு அந்நியன் படம் மாதிரி அப்படியே மாறி முதல்வரான பிறகு இதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன், இவர் ஊழலே செய்யல அப்படின்ட்டாரு. இப்போ இன்னைக்கு த பால் இஸ் இன் மிஸ்டர் விஜய் கோர்ட். இன்னைக்கு இது முதல் டெஸ்ட்னு கூட நம்ம சொல்லலாம். திரு விஜய் அவர்களுக்கு, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இது ஒரு முதல் சோதனை அப்படின்னு சொல்றதை விட முதல் தேர்வு அப்படின்னு சொல்லலாம், பரீட்சை. ஏனென்றால் இன்று அமலாக்கத்துறை நேரடியாக இந்த கடிதத்தை அனுப்பி இருக்கிறது. உடனடியாக அதற்கான வழக்கு தொடுப்பதற்கான அந்த அனுமதியை, அந்த பரிந்துரையை அவர்கள் செய்ய வேண்டும். நான் ஊழலை எதிர்ப்பேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். இதைவிட ஒரு நல்ல சாதாரண கண்டக்டர், டிரைவர், கிளீனர் கிட்ட காசு வாங்கி ஏமாற்றி மோசடி செய்த இதைவிட ஒரு மோசமான ஒரு விஷயம் இருக்குதான்னு நமக்கு தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நமக்கு எல்லாம் தெரியும், செந்தில் பாலாஜி ஜெயில கூட இருந்தாரு. ஆனால் அதையெல்லாம் தடுத்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு த கேட் இஸ் கிளியர்டு, எல்லாமே ஓப்பன். த பால் இஸ் இன் மிஸ்டர் விஜய் கோர்ட்.
அப்போ அவரு உடனடியாக இந்த அமலாக்கத்துறையினுடைய இந்த கடிதத்திற்கு இசைவு தெரிவிக்குமாறு மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொள்கிறது. ஊழல்வாதிகளை ஒழிப்பதற்கான முதல் படி, ஊழலை ஒழிப்பதற்கான முதல் படி. இதுல திரு விஜய் அவர்களுக்கு பல சங்கடங்கள் வரலாம். ஏனென்றால் நாங்கள் இன்னும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று கம்யூனிஸ்டுகளும் திருமாவளவன் அவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து மேலும் காலதாமதம் செய்யாமல் இன்றைக்கே, ஏன்னா காலையிலிருந்து மாலை வரை திரு விஜய் அவர்கள் தலைமை செயலகத்தில் அமர்ந்து பணியாற்றுகிறார். நல்ல செய்தி. அதனால உடனடியாக அதை அவர் செய்யுமாறு நாம பாஜக கேட்டுக்கொள்கிறது. அதே மாதிரி ஸ்பீக்கர் கொடுக்கணும். பட் விஜய் தானே அதை சொல்லணும், முதலமைச்சர் தானே அதை செய்யணும். இந்த அண்டர் செக்ஷன் 218 அப்படின்றது சபாநாயகர், அரசாங்கம் அதை சொல்லி ஸ்பீக்கர் செய்யணும். அதனால அதே போல நம்ம ஆனைமங்கலம் விவகாரத்துல மத்திய அரசு நெதர்லாந்திலிருந்து தாமரை செப்பேடுகளை கொண்டு வந்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய நம்முடைய தொல்லியல் பெருமை. ஆனால் கம்யூனிஸ்ட் வழக்கம் போல கம்யூனிஸ்ட் பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் ஏதோ அவர் தான் எல்லாம் செஞ்ச மாதிரியும், திமுக காரங்க நாங்க தான் செஞ்ச மாதிரிலாம் பெருமை பேசுகிறாங்க. இதற்கான முன்னெடுப்பை கடந்த 10 வருடங்களாக செய்து நம்முடைய அயலுறவுத்துறை அதிகாரிகளும் தொல்லியல் அதிகாரிகளும் எவ்வளவு பாடுபட்டிருக்கு. நீங்க நான் நேற்று படித்துக் கொண்டிருந்தேன். இந்திய அரசு எவ்வளவு முனைப்பெடுத்து இதை கொண்டு வந்திருக்கிறது என்றால் ஒரு நன்றி அதற்கு இல்லாமல் பாராளுமன்றத்தில் நாங்க தான் கேள்வி கேட்டோம். கேள்வி கேட்பது திருவிளையாடல் படம் மாதிரி ஈஸி தான், பதில் சொல்றதுதான் கஷ்டம். இந்த அற்புதமான விஷயத்தை, நம்முடைய வரலாறை, நம்முடைய பெருமையை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை நிலைநாட்டக்கூடிய நம்முடைய சரித்திரத்தை மிக சிறப்பாக மத்திய அரசு செய்திருக்கிறது. ஆனால் நம்முடைய விஜய் அவர்கள் இதுவரைக்கும் இது குறித்து வாய் திறக்காது இருக்கிறார். தமிழர்களுடைய பெருமை குறித்து அவருக்கு தெரியவில்லையா, அல்லது இந்த விவகாரத்துல நாம ஏன் சைலண்டா இருக்கிறார், அமைதியா இருக்கிறாருன்னு நமக்கு தெரியவில்லை. அதனால திரு விஜய் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நான் சொன்ன திரு செந்தில் பாலாஜி விவகாரத்திற்கு சபாநாயகரிடம் கலந்து பேசி ஆவண செய்யுமாறு பாஜக கோரிக்கை விடுக்கிறது. இந்த விவகாரத்துல நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை வரவேற்று, இது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில பல நூற்றுக்கணக்கான தொல்லியல் பொருள்கள் இந்த 10 வருடங்கள்ல மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய சாமர்த்தியம் மற்றும் அவருடைய அன்பினால நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல நாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்தையுமே நாம இங்கே நம்முடைய மக்களுக்காக நம்முடைய பெருமையை நாம் போற்ற வேண்டும். அதற்கான முயற்சியையும் திரு விஜய் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று நாம கேட்டுக்கிறோம். இன்னும் 2 விஷயம்தான். நான் பாடிய பாடலுக்காகத்தான் கரூர்ல பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்ற பாட்டை பாடினதுனாலதான் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் அந்த 41 பேரு உயிரிழந்தாங்க. அந்த பாட்டினுடைய தாக்கம் அதனால அடிச்சாங்க, இப்படி எல்லாம் பேசினாங்க. ஆனால் இன்றைக்கும் பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபாய் டாஸ்மாக் கடைகள்ல வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு இதை அமுல்படுத்த உடனே தாவேகாவை சேர்ந்த சிலர் சமூக ஊடகங்கள்ல உடனே அவங்க அதெல்லாம் உத்தரவு எப்போதுமே இருக்குது. நீதிமன்றமே உத்தரவு போட்டுருச்சு வாங்கக்கூடாதுன்னு. ஆனா இன்னும் அதான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால திரு ஜோசப் விஜய் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர், உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிடணும். ஏனென்றால் ரொம்ப ஆச்சரியமா நேற்று ஒரு கடிதம் கூட பார்த்தோம். டாஸ்மாக் உடைய ஊழியர்கள்ல இருந்து அவங்க ஒரு கடிதம் போடுறாங்க, ஏன் 10 ரூபாய் வாங்குறோம் அப்படின்னு. இது வரைக்கும் இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு ஏன் 10 ரூபாய் வாங்குறோம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த விவகாரமானது போய்கொண்டிருக்கிறது. அதே போல நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள்
நிறைய சமூக ஊடகங்கள்ல இருந்து நல்ல ஒரு சப்போர்ட் தாவேக்காக இருந்துச்சுன்னு எல்லாருமே சொன்னாங்க, சோசியல் மீடியால இருந்தாங்கன்ட்டு. ஆனால் அந்த சோசியல் மீடியாவே பார்த்துட்டு திரு ராஜ்மோகன் அவர்கள் பேசக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம். ஒரு அமைச்சர் பிஎம்ஸ்ரீ திட்டத்துல நடந்தது என்ன, ஏன் அரசாங்கம் அதற்கு முதல்ல ஒப்புக்கொண்டது, ஏன் அதிலிருந்து பின்வாங்கினார்கள், நீங்கள் பணம் கொடுங்கள் என்று கேட்டு வாங்கி நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், இதற்கு அதிகாரப்பூர்வமாக நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம் என்றெல்லாம் சொல்லி பணத்தையும் பெற்றுக்கொண்டு, எதற்காக பணம் தரப்பட்டதோ மத்திய அரசிடமிருந்து அந்த பணத்தை அதற்காக செலவு செய்யாமல் வேறு எதற்கோ செலவு செய்துவிட்டு மிக மோசமான முறையில பள்ளி கல்வித்துறையை மிக மோசமான முறையில நடத்திய அன்றைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு நீங்கள் செய்தது தவறு என்று விளக்கம் கொடுத்து அவர் மீது பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் கொள்கையில சமரசம் செய்து கொள்ளவில்லை என்றெல்லாம் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. மிரட்டலுக்கு பயப்பட மாட்டோம்ன்றாரு. அவர் திமுகவை சொல்லியிருந்தாருன்னா ஓகே. ஆனால் மத்திய அரசு யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியமும் இல்லை, மத்திய பாஜகவும் யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஜனநாயக ரீதியான நடந்த இந்த தேர்தலில் மக்கள் 108 இடங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆட்சியும் உங்களுக்கு ஜனநாயக முறையில் வந்திருக்குது. அதை முறையாக செய்ய வேண்டும், மக்களுக்கு செய்ய வேண்டும், எது நியாயமோ அதை செய்ய வேண்டும் என்பதுதான் இதை நாம சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கிறோம். எல்லாவற்றையும் விட மும்மொழி கொள்கையை பற்றி பேசுறாங்க. மும்மொழி கொள்கை மறுபடியும் சொல்கிறோம், தாய்மொழி வழி கல்வி என்பது இன்றியமையாதது. இன்னைக்கு இவ்வளவு சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொன்னா அத்தனைக்கும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுத்தது நம்முடைய தமிழ்நாடு அரசு தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பல ஸ்டேட் போர்டு ஸ்கூல்ஸ் இன்னைக்கு சிபிஎஸ்இ இதெல்லாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு அரசு பள்ளிகள் இவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதற்கு காரணம் யார், ஏன் என்பதையெல்லாம் நம்ம பார்க்கணும். அதே போல நீட் தேர்வு குறித்து சொல்கிறார்கள். இன்னைக்கு நீட்டு தேர்வு வந்த பிறகுதான் கிராமப்புற பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்புக்கு அதிகமாக சேர்கின்றனர். நீட்டு தேர்வு வந்த பிறகுதான் அரசு பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் சேர்றாங்க. நீட்டு தேர்வு வந்த பிறகுதான் பல மாவட்டங்களிலிருந்து உதாரணத்துக்கு சில வருடங்கள் நீட்டு தேர்வுக்கு முன்னால நீலகிரி, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்ல மருத்துவ படிப்புக்கு படிக்க முடியாத ஒரு நபர் கூட செல்லாத வழிகாட்டுதல்கள் எல்லாம் பார்த்து இந்த அரசாங்கம் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சொன்னது போல இது எல்லோருக்கும் சமமான அரசாங்கமாக இருக்கும் என்று அவர் சொல்வது சரி என்று சொன்னால், கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாமே மக்களுக்கானதுதான். இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஒரு 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 புதிய கட்சி, புதிய ஆட்சி வந்திருக்கிறது. இதுல திமுகவிற்கு பயந்து கொண்டு, ஏன் திமுகவிற்கு பயந்து கொண்டு என்று சொல்கிறேன் என்றால், சட்டசபையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் எங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய தயவுல தான் நீங்க ஆட்சி புரியுறீங்க அப்படின்னு பேசியிருக்கிறார். தமிழக மாணவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், தமிழக இளைஞர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.